ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கதைங்க பயிற்சி 3.1 12வது கொஷினில் இருக்கிறது 5 கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பொருத்தமான முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க. இது ஒரு குத்துக்கிறாங்க, இதோட காரணிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்கணும். அப்போ பிரித்த பிறகு எந்த ஃபார்முலால வருதோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரணிகள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், x² கழித்தல் 8x கூட்டல் 16 = x² அப்படியே இருக்கட்டும். 8x எப்படி பிரிக்கலாம்? நம்ம 2 பெருக்கல் 4, 8 வந்து 2 பெருக்கல் 4, இந்த x இருக்கிறது பெருக்கல் எக்ஸ்னே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டல் 16 எப்படி எழுதலாம்? 4² எழுதலாம். அப்போ பாருங்கள், இது எந்த வடிவில் இருக்குதுன்னு பாருங்கள். இது a² கழித்தல் 2, இது இது a, இது b இங்கே இருக்குதுங்களா? அப்போது 2ab இருக்குது. அதுக்கப்புறம் b² வருது. அப்போது இது a கழித்தல் b ஹோல்² ஃபார்மில். அப்போ பாருங்கள், a² கழித்தல் 2ab கூட்டல் b² = இது பார்த்திங்கன்னா a கழித்தல் b ஹோல்² ஃபார்முலா. அப்போது என்ற முற்றொருமை வடிவில் உள்ளது. பார்த்திங்கன்னா a வந்து x மற்றும் b வந்து 4. அப்போது அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணால் அப்போது a வந்து என்னது? x² கழித்தல் 2ab னா 4x, இது a இது b வந்துச்சுங்களா? அதுக்கப்புறம் கூட்டல் b² னா 4² = a கழித்தல் b. அப்போ a என்னது? x கழித்தல் b வந்து 4 ஹோல்² வரும். அப்போ இது ஹோல்² 2 முறை நம்ம இது எழுதணும். அப்போது x கழித்தல் 4 அப்போ இதுக்கு காரணிகள் பார்த்திங்கன்னா இது 2 தான். அப்போ கடைசியாக என்ன எழுதலாம்? தேர்ஃபோர் கொஷினில் என்ன கொடுத்துக்குறாங்களோ அது எடுத்து எழுதுங்க. x² கழித்தல் 8x கூட்டல் 16 = x கழித்தல் 4 x கழித்தல் 4. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க? y² கூட்டல் 20y கூட்டல் 100ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது பிரிக்கணும். பாருங்கள், y² கூட்டல் 20y கூட்டல் 100ன்னு இருக்குது. அப்போ இது எப்படி பெருக்கலான்னா, y² அப்படியே இருக்கட்டும். இது 20y எப்படி பெருக்கிறோம்? 2 பெருக்கல் 10னா 20ன்னு ஆகிடும். இந்த y அப்படியே பெருக்கிடுங்க. மறுபடியும் கூட்டல், இது 100னா எப்படி எழுதலாம்? 10² எழுதலாம். அப்போ 10² னா 100ன்னு ஆன்சர் வந்துடும். அப்போ இது பாருங்கள் எந்த வடிவில் இருக்குது? இது a கூட்டல் 2ab கூட்டல் b² வடிவில் இருக்குது. அப்போது இது பார்த்திங்கன்னா ஃபார்முலா a² கூட்டல் 2ab கூட்டல் b² = a கூட்டல் b ஹோல்² என்ற முற்றொருமையின் வடிவில் உள்ளது. பாருங்க, இங்கே இதில் வந்து a = y, b = 10. அப்போ இது நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் அப்போ ஏனா y² கூட்டல் 2 பெருக்கல் 10 பெருக்கல் y கூட்டல் 10² ஏனா y கூட்டல் 10 ஹோல்². அப்போ ஹோல்²னால் இது எப்படி எழுதலாம்? நம்ம y கூட்டல் 10 y கூட்டல் 10ன்னு வரும். அப்போது இதுக்கு ஆன்சர் 2 காரணிகள் பார்த்திங்கன்னா இதுதான். அப்போது தேர்ஃபோர் y² கூட்டல் 20y கூட்டல் 100 = y கூட்டல் 10 y கூட்டல் 10. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது ஆன்சர் 2வதுக்கு.
அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது கொஷின் எந்த வடிவில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். காரணிகள் கண்டுபிடிங்கன்னா பாருங்கள் 36m² கூட்டல் 60m கூட்டல் 25ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் பிரிக்கணும். அப்போ 36m² கூட்டல் 60m கூட்டல் 25னா இது பாருங்கள் 36னா 6². அப்போ 6²m² கூட்டல் 60 எப்படி பிரிக்கலாம் 6m பெருக்கல் 5 பாருங்கள் இது பெருகுனீங்கன்னா 2 12 12 5 60. அப்போது 60m கரெக்டாக வருதுங்களா. அப்போ கூட்டல் 25 எப்படி இருக்கலாம் 5². அப்போ பாருங்கள் இது அப்போ இது பார்த்திங்கன்னா 6m² கூட்டல் 2 பெருக்கல் 6m பெருக்கல் 5 கூட்டல் 5². அப்போது இது எந்த வடிவில் இருக்குதுன்னு பாருங்கள். a² கூட்டல் 2ab கூட்டல் b² = a கூட்டல் b ஹோல்² என்ற முற்றொருமையின் வடிவில் உள்ளது. அப்போது a²னா என்னது 6m² கூட்டல் 2 பெருக்கல் a என்னது 6m பெருக்கல் b வந்து 5 கூட்டல் 5² a பார்த்திங்கன்னா 6m கூட்டல் b வந்து 5 ஹோல்² a = 6m மற்றும் b = 5. அப்போது இது ஹோல்² 2 முறை எழுதலாம். 6m கூட்டல் 5 6m கூட்டல் 5. அப்போது இது காரணிகள் பார்த்திங்கன்னா இதுதான். அப்போது தேர்ஃபோர் 36m² கூட்டல் 60m கூட்டல் 25 = 6m கூட்டல் 5 இன்னொன்று 6m கூட்டல் 5. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் 3வது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே 4வது கொஷின் 64x² கழித்தல் 112xy கூட்டல் 49x²ன்னு கொடுத்துக்குறாங்க. அப்போ நம்ம இது பிரிக்கணும். அப்போ பாருங்கள் 64x² கழித்தல் 112xy கூட்டல் 49x² = 64னா 8². அப்போது 8²x² கழித்தல் 112 எப்படி பிரிக்கலான்னா 2 பெருக்கல் 8x பெருக்கல் 7yன்னு வரும். 2 16 16 7 112ன்னு வரும். அதுக்கப்புறம் கூட்டல் 49னா 7²y²ன்னு வரும். அப்போது இது பார்த்திங்கன்னா 8x ஹோல்² கழித்தல் 2 பெருக்கல் 8x பெருக்கல் 7y கூட்டல் 7y ஹோல்². அப்போது இதில் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் a கழித்தல் 2ab கூட்டல் b² வடிவில் இருக்குது. அப்போது இது a இது b. அப்போ பாருங்கள் எந்த வடிவில் இருக்குது a² கழித்தல் 2ab கூட்டல் b² = a கழித்தல் b ஹோல்² என்ற முற்றொருமையின் வடிவில் உள்ளது. அப்போது இதில் a பார்த்திங்கன்னா 8x மற்றும் b பார்த்திங்கன்னா 7y. அப்போது இதில் பிரதியிட்டிங்கன்னா பாருங்கள் a²னா 8x ஹோல்² கழித்தல் 2 பெருக்கல் 8x பெருக்கல் 7y கூட்டல் b²னா 7y ஹோல்² = 8x கழித்தல் 7y ஹோல்². அப்போது இது ஹோல்² 2 முறை எழுதலாமா. அப்போது 8x கழித்தல் 7y 8x கழித்தல் 7yன்னு வரும். அப்போது தேர்ஃபோர் கொஷினில் குத்துக்கிறது எடுத்து எழுதுங்க. 64x² கழித்தல் 112xy கூட்டல்
49 ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க இஸ் ஈக்குவல் டு அதுக்கு காரணிகள் பார்த்திங்கன்னா இதுதான் 8x கழித்தல் 7y 8x கழித்தல் 7y. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 5வது கொஷின் ஏ ஸ்கொயர் கூட்டல் 6ab கூட்டல் 9b ஸ்கொயர் கழித்தல் c ஸ்கொயருன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது பிரிக்கலாம். பாருங்கள், ஏ ஸ்கொயர் கூட்டல் 6ab கூட்டல் 9b ஸ்கொயர் கழித்தல் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுனா இது பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் கூட்டல் 6 எப்படி பிரிக்கலாம்? 2 பெருக்கல் 3a பெருக்கல் bன்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டல் இது பார்த்திங்கன்னா 9 வந்து எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் b ஸ்கொயர் கழித்தல் இந்த c ஸ்கொயர் அப்படியே வரும். அப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் கூட்டல் 2 பெருக்கல் 3a பெருக்கல் b கூட்டல் இது 3 ஸ்கொயர் b ஸ்கொயர்னால ஹோல் ஸ்கொயர் போடலாம். அப்போ 3b ஹோல் ஸ்கொயர் கழித்தல் c ஸ்கொயர். அப்போ பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர் வடிவில் இருக்குதுங்களா? அப்போது இது 3b நீங்கள் போட்டுக்கோங்க, இது ஏன்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா 3b வந்து b, ஏ வந்து ஏன்னு வருது, அதனால. அப்போ பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர் வடிவில் இருக்குது. அப்போ இது ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ கூட்டல் பின்னு ஃபார்முலா வரும். இது கழித்தல் c ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். அப்போது ஏ கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் கழித்தல் c ஸ்கொயர் வடிவில் உள்ளது. அப்போது இதில் ஏ பார்த்திங்கன்னா ஏ மற்றும் பி பார்த்திங்கன்னா 3b. அப்போ தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் கூட்டல் 6ab கூட்டல் 9b ஸ்கொயர் கழித்தல் c ஸ்கொயர்னால் ஏ கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் கழித்தல் c ஸ்கொயர். அப்போது ஏ என்னது? ஏ கூட்டல் b என்னது? 3b ஹோல் ஸ்கொயர் கழித்தல் c ஸ்கொயர். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் கழித்தல் b ஸ்கொயர் வடிவில் இருக்குல்லங்க, முற்றொருமை 4 வடிவில் இருக்குது. அப்போது இது ஏ ஸ்கொயர் கழித்தல் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ கூட்டல் b ஏ கழித்தல் b என்னும் வடிவில் உள்ளது. அப்போது இதில் ஏ பார்த்திங்கன்னா ஏ கூட்டல் 3b மற்றும் b வந்து c இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர் கூட்டல் 6ab கூட்டல் 9b ஸ்கொயர் கழித்தல் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது? ஏ கூட்டல் 3b ஸ்கொயர் c ஸ்கொயர்னா ஏ என்னது? ஏ கூட்டல் 3b கூட்டல் c மறுபடியும் ஏ கூட்டல் 3b கழித்தல் c. அப்போது இது பார்த்திங்கன்னா ஏ கூட்டல் 3b கூட்டல் c, இது ஏ கூட்டல் 3b கழித்தல் c. அப்போது இதுக்கு காரணிகள் பார்த்திங்கன்னா இது 2 தான். அப்போது தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் கூட்டல் 6ab கூட்டல் 9b ஸ்கொயர் கழித்தல் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் 3b கூட்டல் c ஏ கூட்டல் 3b கழித்தல் c. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இதில் பார்த்திங்கன்னா 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். அது 2 ஃபார்முலா என்னென்ன பாருங்கள். ஏ கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர். இன்னொரு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் b பெருக்கல் ஏ கழித்தல் b. இந்த 2 ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா?
இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது வரையும் பார்த்திங்கன்னா ஏ கூட்டல் பி வடிவில் இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்து பறிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் இருக்கிறதுனால அது எடுத்து நம்ம பிரதியிட்ட பிறகு காரணிகள் பார்த்திங்கன்னா இது கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 5ஆவதுக்கு ஆன்சர்.